கடனை கட்டாயம் வசூலித்தால் வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்ற மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தனிநபர் சுய உதவி குழுக்கள் கூட்டு பொறுப்பு குழுக்கள் ஆகியோருக்கு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் இவ்வாறு கடனை கட்டாயமாக வசூலித்து வந்தன. இவர்களை பாதுகாப்பும் மசோதா கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த சட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த சட்ட மசோதாவுக்கு தற்போது ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி வலுக்கட்டாயமாக வெளி முகமைகளை பயன்படுத்துவது, ஆவணங்களை எடுப்பது உள்ளிட்ட குற்றங்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் கடன் பெற்றவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது தற்கொலை செய்து அதற்கு கடன் வழங்கிய நிறுவனம் அல்லது முகவரின் வலுக்கட்டாய நடவடிக்கை காரணமாக இருந்தால் அது பாரதிய நியா சங்கீதா சட்டத்தின் கீழ் 180வது பிரிவின் கீழ் குற்றமாக கருதப்படும். மேலும் கடன் வழங்கும் நிறுவனம் பதிவுச் சான்றிதழ் பெறாமல் கடன் வழங்கினால் 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். இவ்வாறு இந்த சட்டத்தின் கீழ் பல்வேறு தண்டனைகளானது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்திற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இந்நிலையில் விரைவில் இந்த சட்ட மசோதா நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.